சென்னையில 2 ஆறு ஈசிஆர் ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். பியூர் காட்டன் சாரீஸ். இதுல ஒரு சில சாரீஸ்ல வந்து கல்கத்தா போனோம், குஜராத் போனோம், அகமதாபாத் போனோம், தமிழ்நாட்டுல எல்லா இடத்துல சுத்தணும், ஆந்திராவுக்கு போனோம், பாம்பேல இருந்தோம். இது எல்லாமே ஒரு நமக்கு அங்க ரெடி பண்ணி அனுப்பிடுவாங்க. சுட சுட நேத்து வந்தா இன்னைக்கு இது ரிலீஸ். நான் சில சாரிக்கு 100 வைக்கும் போது 50 ரூபாய் கொரியர் சார்ஜ் கேட்பேன். அதுக்கே எனக்கு ஒரு இதுவா இருக்கும். ஓபன் பண்ணோமா அப்படியே ரொம்ப சாஃப்ட் கிளாத்தா மாதிரி. பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வச்சுட்டு இங்க நின்று நீ வீடியோ போடுவல்லமா, பின்னாடி ஒரு சினிமா தியேட்டர் இருந்தது, அதை வச்சு சர்ச் பண்ணி வந்தோம். சூரத்தம்மா ஏமா அப்படின்னு. சூரத் போகணும் வரீங்களா? இல்ல நான் கிளம்பிடுட்டானு. சூரத் எந்த பக்கம்னு தெரியுமா? இந்த சேரீ பாத்தீங்கன்னா இது வந்து 1500 ரூபாய். இது இப்போ நம்ம வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான். ஃபேட்டா இருக்குங்களுக்கெல்லாம் பிளவுஸ் பார்த்தாம போகக்கூடாது அப்படின்றதுனால பிளவுஸ் முதற்கொண்டு ஒர்க்கர்ஸ்க்கு வாங்க வரவங்க என்ன சொல்லுவாங்க, இருக்கிறதுலயே கம்மி பிரைஸா கொடுமா சொல்லுவாங்க, இருக்கிறதுலயே காஸ்ட்லி சாரியா கொடுமா அப்படின்னு. 63 பேரால தான் வியாபாரம் பண்ண முடிஞ்சது, மீதி 100 பேரால பண்ண முடியல. ரிட்டர்ன் நான் கால் பண்ணும் போது தீபாவளி அன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ண அந்த ஒரு சாரி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு கிழிச்சிட்டு அதே சாரி எனக்கு அனுப்புனாங்க. உங்க சாரி டேமேஜ்டு கொடுத்தா நாங்க 1000 பீஸ் உங்ககிட்ட போடுறோம் இல்லையா, அதெல்லாம் நிறுத்திடுவேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க என்ன எங்களுக்கு நிறுத்துறது? மூஞ்சிக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ் ஜென் மாதிரி இருக்குன்னு சொல்ற? ஓகே, அப்போ வந்து நீ எனக்கா ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன உங்களுக்கு? 250. 250 அந்த சாரியை பார்க்கலாமா? 250 சாரி. அக்கா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சகோதரா. போன வாட்டி பார்த்ததுக்கும் இந்த வாட்டி பார்க்கறதுக்குமே வந்து நிறைய விஷயங்கள் இங்க மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். போன வாட்டி பார்த்தாக்கா இப்ப என்னன்னா புட்டிக் ஆரம்பிச்சு பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஆமா, தீபாவளிக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சோம். இப்ப பொங்கலுக்கு பார்த்தோமா, அது இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்கிறதுக்கு மக்கள் நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை, அவங்க நமக்கு கொடுக்குற ஆதரவு, அதை நம்ம எப்பயும் நேர்மையா பண்ணணும், நல்லபடியா அதை கொண்டு போகணும்னு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல தயாரிக்கிற பியூர் காட்டன் சாரீஸ். இதுல ஒரு சில சாரீஸ்ல வந்து பிளவுஸ் வராது. இப்ப நான் கட்டியிருக்க சாரீஸ்ல வந்து நம்ம ஒரு சின்னாலம்பட்டியில நெசவாளர்கள்கிட்ட நம்ம சொல்லி டிசைன் பண்ணி ஒரு யூனிட்டே நமக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி ஒரு டிசைன் அனுப்புனா நாளைக்கு அது எப்படி வரணும், பிரிண்ட் எப்படி போடணும், முந்தி எப்படி வரணும், ப்ளவுஸ் எப்படி வரணும்னு நமக்கு அங்கே ரெடி பண்ணி அனுப்பிடுவாங்க. சுட சுட நேற்று வந்தால் இன்னைக்கு இது ரிலீஸ் ஆகிடும். அதாவது உங்கள் சாரி பார்க்கும்போதே நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. பார்த்தா ஃபுல்லாக பட்டா இருக்கும், உள்ள இந்த இடத்துல வந்து காட்டன் இருக்கு, சைடுல வந்து இது ஜெரி வச்ச மாதிரி உள்ள எம்ப்ராய்டர் டிசைன்ல பிரிண்டட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, காட்டன்லேயே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்ட்டு நம்ம இந்த மாதிரி வெரைட்டி. லோ பட்ஜெட் சாரீஸ், லோ பட்ஜெட்லேயே உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நமக்கு வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஆர்டர் வந்தது. இந்த சாரியில் 100 பீஸ் அனுப்பணும். இது ஷர்ட் அண்டு சாரி இது ரெண்டுமே நமக்கு சேர்த்து 1200 கொடுத்தோம். ஃபுல்லாக காலி. இதுதான் கடைசி பீஸ். காட்டன்லேயே இந்த வைர ஊசி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்களா உங்களுக்கு ஒரு ஜெரி தெரியும். இந்த ஜெரி வந்து வெளி மாநிலத்துல இருந்தா முன்னெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலயும் காட்டன்ல இறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் இதுல வந்து பிளவுஸ் உள்ளே வந்துரும். இது ஒரு காட்டன்ல அடுத்து ஒரு ட்ரெண்டிங்கான சாரி. இதோட விலை உங்களுக்கு 650 ருபீஸ். அடுத்து வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜிம்மர்னா இந்த ஃபேன்சியா வெயிட்டே இல்லாம சாரி கட்டி. இதோட வெயிட் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு பாக்கும்போது இருங்க. ஃபர்ஸ்ட் பாக்கும்போது வந்து அது வந்து ரொம்ப ஒரு பெட்ஷீட் வெயிட் இருக்கிற மாதிரி அப்படி. இத தூக்கி பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வரும். ஆமா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. பட் பாக்கும்போது ரொம்ப பஃபியா அந்த மாதிரி தோணும். ஆனா இத எடுத்தமா ஒரு 100 கிராம் வெயிட். அப்படியே ஓபன் பண்ணமா அப்படியே ரொம்ப சாஃப்ட் கிளாத்தா மாறிடும். பிளவுஸ் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் வச்சுட்டு, சாரி இந்த மாதிரி பிளைனாவும் இந்த பார்டர் மட்டும் ஒர்க் மட்டும் வர மாதிரி இருக்கும். இது ஒரு டிசைன். இது செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு
இதுலயும் ஒரு 2 பீஸ் தான் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன உங்ககிட்ட இருக்கிறது? 250. ஓகே, 250. அந்த சாரியை பார்க்கலாமா? 250 சாரி. 250 சாரி கூட 50 சார். ஓகே, 250 சாரியில் என்ன ஸ்பெஷல்? அது வந்து ரொம்ப வெயிட் இல்லாம, ரொம்ப இந்த டெய்லியும் ஒர்க்குக்கு போறாங்க பாருங்க, எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம அப்படியே சாஃப்டா மேல இருக்கும். ஓகே. நம்ம ஓகே. ஸோ ஹையஸ்டா எவ்வளோ கேட்குறீங்க? நம்ம கிட்ட அதுதான் அந்த 1200 தான் ஹையஸ்ட். அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்டா. நான் ஏன்னா அதுதான் நம்ம ஸ்டார்டிங். என்னோட மக்கள் எல்லாருமே பார்த்தோமா மிடில் கிளாஸ் ஃபேமிலி மக்கள். ஓகே. அவங்களுக்கு இது போதும் அப்படின்னு விரும்புற மக்கள் நமக்கு. அதாவது இந்த எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பண்றவர் அண்ணன் தான் நினைக்கிறேன். அண்ணன் அப்படியே அமைதியாக அங்கே நிற்கும் போதே நினச்சேன், ஓகே பெரிய சம்பவம் மட்டும் தான் நின்றுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இவங்க என்னென்னு வந்து உங்ககிட்ட சொன்னாங்க, எப்படி இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு, அதை பற்றி சொல்லுங்க. யுவராணிக்கு வந்து இவங்களுக்கு வந்து எப்போவுமே இவங்க அந்த சேரீல பேஷனாக இருப்பாங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் சேரீ கடைக்கு போகும்போது அவங்க ஒரு சேரீயும் பார்க்கறது, செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது, எங்களுக்கு மேட்சிங்காக எனக்கு அந்த சேரீக்கு மேட்சிங்காக எனக்கு ஷர்ட்டு, பசங்களுக்கு ஷர்ட்டு, இதெல்லாம் ஒரு செட் எடுக்கனாலே ஒரு வாரம் இதுக்காக மெனக்கெடுவாங்க. மெனக்கெட்டு அவங்க வந்து அதை தச்சு அப்புறமா நாங்கள் அதை வந்து ஒரு சோசியல் மீடியாலேயே அதில் பண்ணுவோம். எனக்கு என்னென்னா ஒரு சேரீ எடுக்கிறதுக்கு இவ்வளோ இது பண்ணுறாளே, இது இவனுடைய அது குவாலிட்டி என்ன, அது எவ்வளோ ப்ரைஸு, அந்த கடையில் எவ்வளோ இருக்கும், இந்த கடையில் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சு அந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் சொன்னாங்க ஒரு 4 மாதத்துக்கு முடியுதுங்க, அந்த மாதிரி சாரீலாம் நிறைய ரேட்லாம் விற்கிறாங்க, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கம்மியாக இருக்குது, நம்மளே ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. இருக்கிற வேலையில் உனக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் வந்து இந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல அவங்களுக்கு, அது வந்து யாராலையும் சான்ஸே இல்லை. நான் வந்து எனக்கு வராது, பட் வர்றவங்கள நம்ம கொஞ்சம் லைட்டாக சிமுலேட் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான். அவங்க அதில் சமர்ப்பிக்க போகிறாங்க எல்லாத்துலேயும். நான் சும்மா ஒரு சப்போர்ட் மாதிரி தெரியும், பட் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் எல்லாமே பண்ணுறது, எல்லாமே எல்லா ஒர்க்கு எல்லாமே. என்கிட்ட கேட்குறது வந்து ஒப்பீனியன் தான் கேட்பாங்க. பண்ணலாமா, பண்ணவா, நான் பண்ண போகிறேன், பண்ண போகிறேன், நான் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டு, இனிமே நம்ம அதை வேஷம் எடுக்க முடியாது, அது ரொம்பவும் வேகமாகவும் போக முடியாது. பட் ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் அந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம சும்மா லைட்டாக அப்படி பாதையை திருப்பி விடலாம் அப்படின்ட்டு. சரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து எங்கள் ஊரில் போய் சாரி எடுத்து இளம்பிள்ளை அவங்க ஒரு சேலம் பக்கத்தில் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. சரி ஓகே பண்ணுன்னு ஆசைப்பட்டேன். பட் சாரியை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னோடனே, இல்லை எங்கள் ஊர்லேயே கம்மியாக கிடைக்கும், நான் எடுத்து பண்ண போகிறேன், எல்லாம் அங்கே தான் அப்படின்னாங்க. அப்புறமா அதை உட்காந்து ஒரு 3 மாதம் பிளான் பண்ணி ஃபுல் டூரு தமிழ்நாட்டில் ஒரு வாரம் ஃபுல்லாக எங்கெங்கே சேலம், இளம்பிள்ளை, மதுரை, சின்னாலப்பட்டி, விருதுநகர், தேனி, ராஜபாளையம், எல்லா ஊர்லேயும் போயிட்டு எங்கெங்கே தறி இருக்கோ அங்கெல்லாம் 1 வீக் ஃபுல்லாக நானும் இவங்களும் கார்லேயே போயிட்டோம். அங்கங்கே போய் ரூம் போட்டு தங்கிட்டு அங்கே நெசவாளர் பார்க்குறது, ஹோல்சேல் யார், டீலர் யார் அப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றினோம். அதுக்கப்புறமா ஆந்திராவில் வந்து ஷிராலாவில் போய் 2 நாள் தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து குஜராத் போயிட்டு காஞ்சிபுரம் முன்னாடியே தெரியும், இருந்தாலும் காஞ்சிபுரம் நம்ம இந்த மைண்டோட போகணும்ல. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்க ஒரு வாரம் தங்குறதா? ஆமா, அது இதை பத்தி தெரிஞ்சு இது ஒரு பெரிய கடல், நமக்கு இன்னமும் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. பட் இது எல்லாமே அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கேட்டேன், இவ்வளோ இருக்கு, நாம இப்போ சும்மா தான் போயிட்டு வந்திருக்கோம், இன்னமும் பண்ண போறியா, உனக்கு ஐடியா இருக்கான்னு. ஆமா, ஒன்று எதுவுமே தெரியாம பண்றேன்னா இப்பதான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேனே, நான் பண்ண போறேன். ரைட், ஓகே. நாங்கள் கல்கத்தா போனோம், குஜராத் போனோம், அகமதாபாத் போனோம், இங்கே தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் சுற்றினோம், ஆந்திராவுக்கு போனோம், பாம்பேல இருந்தோம். இது எல்லாமே ஒரு 1 மந்த் ஃபுல் பிளான், அதாவது ஃபுல்லாக ஒரு விசிட்டு. அங்கங்கே என்னென்ன மெட்டீரியல் கிடைக்குது, என்ன ஃபேப்ரிக்கில் மெட்டீரியல் ரெடி பண்ணுறாங்க, அதோடைய காஸ்ட் எவ்வளோ வரும், நம்ம பட்ஜெட்டில் எவ்வளோ வரும், இங்கே எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்றத சும்மா அவங்களோட போய் ட்ராவல் பண்ணி போயிட்டு அவங்க ஓரளவுக்கு தெரிஞ்சிடுச்சு. சரி, நம்ம ஃபாலோவர் நம்ம எல்லாமே மிடில் கிளாஸ் தான், பட் ஹை ரேஞ்ச். இப்போ இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இது வந்து 1500 ரூபாய் இது வெளியில். இப்போ நீங்கள் இது பெரிய பெரிய ஷாப்பு இதெல்லாம் போனீங்கன்னா 1800 1500 மேலே தான் இருக்கும். பட் இது வந்து நாம் அங்கே போயிட்டு, இது வந்து சூரத்தில் நம்ம ரெடி பண்ணது, ஒரு ஃபேக்ட்ரியில் அங்கெல்லாம் முடிச்சுட்டு நமக்கு ஒரு லிங்க் கிடச்சிது. அது ஃபேக்ட்ரியில் போயிட்டு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி, எங்களுக்கு நீங்கள் இது பண்ணி கொடுக்கணும் கம்மி ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லி. இது இப்போ நம்ம வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறோம். இது 700
பட் காதி காதி காட்டன் டைப்ல. பட் இங்க இருக்கிற ஒரு சாரிக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு அப்படின்னு நீங்க வரத்துக்கு முன்னாடி நீங்க பேசணும்னு எனக்கு உளவுத்துறையில இருந்து நியூஸ் வந்துச்சு. இந்த சாரீலாம் இன்னும் நம்ம இன்ட்ரடியூஸே பண்ணல. ஓகே. பட் நம்ம பிராண்டடா கொடுக்கணும் அப்படின்றதுனால இது நம்ம இப்போ நம்மளே டிசைன் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதோட நீளத்துல இருந்து அகலம் வரைக்கும் எல்லாமே நம்மளே சொல்லி, இந்த ஃபேட்டாக இருக்குங்களுக்கெல்லாம் ப்ளவுஸ் பார்த்தாம போகக்கூடாது அப்படின்றதுனால ப்ளவுஸ் முதற்கொண்டு இவ்வளோ வேணும், இப்படி தான் பண்ணணும், இவ்வளோ ரேஞ்சுக்குள்ளே பண்ணணும்னு இந்த மாதிரி ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய டிசைனிங்லாம் இப்போல்லாம் இவரு தான் பண்ணுறாரு. நான் அடுத்த டிசைனர் யாரு அப்படின்னு கேட்கலான்னு நினச்சேன். ஓகே. ஆக்சுவலாக என்னன்னா இவங்க ஒவ்வொரு வாட்டியும் கடைக்கு போகும்போது நான் கூட உட்காந்துருப்பேனா, இந்த சாரியோட ரேட்டு எல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இவங்க போன வருஷம் இவங்களே பொங்கலுக்கு இந்த சாரீ வாங்கினாங்க. அந்த சாரியில இதில் இந்த லாவெண்டர் கலர்ல 1500 ரூபாய்க்கு வாங்கி கட்டினாங்க. பட் நாம இப்போ போய் ஃபீல்டுக்கு போயிட்டு மார்க்கெட்ல எல்லா இடத்துலையும் நம்ம இது பண்ணும்போது அதோடைய ரேட்டு எவ்வளோன்னா 40, இந்த நம்ம 1400னா இதில் 40% தான் மார்க்கெட்லேயே இருக்கு அவைலபிள். 40%னா அப்போ என்ன 400 ரூபாய் அந்த மாதிரி தான் விற்கிறாங்களா? ரேஞ்சு தான் அங்கே மேனுஃபேக்சரருக்கு ஆகுது. இப்போ அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் லாபம் வச்சு நம்ம கொடுத்தாருன்னா நமக்கு இப்போ எவ்வளோ இது 750 அந்த ரேஞ்சு தான் கொடுக்குறோம். அப்போ எவ்வளோ 50% போன வருஷம் இவங்க வாங்கினத விட 50% இவங்க விற்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ இவங்களுக்கு ஒரு 10% மார்ஜின் வச்சு நமக்கு இப்போ எவ்வளோ கிடைக்கும் வருதுன்னு பாருங்களேன். இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது என்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சரி இதில் இருக்க மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் கிளாத்தில் ஒரு ப்ளவுஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி இதை போட்டு இதை கொண்டு வந்தோம். இங்கே வர ஒவ்வொரு பெண்களும் சிங்கிள் மதர், எதுவும் வேலைக்கு போக முடியாமல் கை குழந்தை வச்சுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நீங்கள் கம்மி ரேஞ்சுக்கு தானே கொடுக்குறீங்க, எங்களுக்கு கொடுங்கக்கா, நாங்கள் வீட்டில் இருந்தே சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும் போது இவர்கிட்ட நான் கேட்டேன், அந்த 10%ம் நமக்கு வேண்டாம், நமக்கு என்ன அங்கேருந்து வந்ததோ அதை வச்சு நீ கொடுத்துரு அப்படின்னும் போது நான் ஒரு வீடியோ போட்டேன். இந்த மாதிரி நீங்கள் ரீசேல் யாராவது பண்ணணும் விருப்பப்பட்டால் என்னை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட என்கொயரி மட்டும் ஒரு 500. அதில் வாங்கினதில் 63 பேரால் தான் வியாபாரம் பண்ண முடிஞ்சது. மீதி 100 பேரால் பண்ண முடியல. ரிட்டன் நான் கால் பண்ணும்போது அக்கா சேல் பண்ண முடியல, அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகும்போது அங்கே சுற்றி உள்ளங்க இதுலவே 1000 பேர் விற்கிறான், நீ வேற இது வித்துருமா அப்படின்னு அவங்கள டிஸ்கண்டினியூ பண்ணி அவங்களால பண்ண முடியாமல் சில பேர் அதை வீட்லேயே வச்சுருக்காங்க இப்போ. ஆனால் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குக்கா, என்னால் விற்க முடியும் அப்படின்றவங்க ஒரு 92% வித்துட்டு ரிட்டர்ன் வாங்குறாங்க. பெண்களுடைய முன்னேற்றம் தான் சமூக முன்னேற்றம் அப்படின்றதா. நான் எப்போவுமே நான் இவளுடைய பெருசாக எதுலையுமே நான் கண்டுக்கவே மாட்டேன். இவங்க என்ன பண்ணாலும் நான் அதில் ஏதாவது ரொம்ப நெகட்டிவ் இருந்தால் மட்டும்தான் நான் அப்ஜெக்ட் பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே ஓகே தான். நான் தான் சொன்னேன், நீ உன்ன மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, நீ சும்மா ஒரு மெசேஜ் போடு, அதெல்லாம் எத்தனை பேர் பயனடைகிறாங்கன்னு பார்க்கலாம். அதில் உண்மையிலே பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த சாரீ நாம் 500-400 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஒரு 200-300 ரூபா வச்சு விற்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாரீக்கு ஒரு 300 ரூபாய் கிடைக்கும், 200 ரூபா கிடைக்கும். அவங்க அதனால் பயன்பெறட்டுமே. எங்கே வாங்கணும்னு தெரியாது அவங்க, எங்கே இப்போ நாங்கள் போன மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பு, வசதி, பொருளாதாரம், டைம் எதுவுமே இருக்காது. நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் இதுக்காக நாங்கள் எங்கெங்கேயோ போயிருக்கோம். அவங்களாலும் போக முடியாது. பட் நம்ம அது நம்பிக்கையாக நம்ம கிடைக்குதோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அதை சொன்னால் அது ஃபாலோ பண்ணுறாங்க. நான் நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருக்கேன், நைட்டிஸ் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி குர்தா ஃபேக்ட்ரி, இதெல்லாம் கான்ட்ராக்ட் அப்படியே வாங்கி நான் அப்படியே உடனே அனுப்பினேன். அப்போ சொன்னாங்க, அக்கா நிறைய பேர்கிட்ட கேட்டேன் சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. இதில் என்ன பரவாயில்ல, நீங்களும் செய்யணும், எல்லாருமே செய்வோம். யார்கிட்ட ஒரு இது வச்சுருப்பாங்க, இங்கே போனால் இங்கே கிடைக்கும்னு, அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க கண்டிப்பா அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணுறோம். இதில் சொல்கிறது என்னென்னா, வாங்கி சில பேர் பண்ண முடியாமல் இருக்காங்க, கவலைப்படாதீங்க, முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இந்த தமிழ்நாடு சுற்றுப்பயணம்லாம் முடிச்சாச்சு. நான் இவர் ஆஃபீஸில் இருக்காரு, கால் பண்ணுறேன், சூரத் போகணும். சூரத்தம்மா ஏம்மா அப்படின்னு. சூரத் போகணும், வரீங்களா? இல்லை நான் கிளம்பிடுட்டானு. சூரத் எந்த பக்கம்னு தெரியுமாம்மா? எங்கே இருக்குன்னு தெரியுமாமா? ஆனால் போகணும். சரி, எதுவுமே கேட்கல. உடனே எப்படி போகணும், ஃப்ளைட்லையா ட்ரெயின்லையா? லாரினா கூட எனக்கு ஓகே தான். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணாரு, சாப்பாடெல்லாம் கட்டியாச்சு, ஏறியாச்சு, போயாச்சு. சூரத் போய் இறங்கியாச்சு. சூரத்துன்றது ஒரு பெரிய ஒரு 25,000 ஃபேக்ட்ரி, கடை. ஒவ்வொரு கடையும், ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும், ஒவ்வொரு தெருவும் சைகையிலேயே காமிச்சு என் கூடயே இருந்து
எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து அங்கே ஒரு ஃபேக்ட்ரியில் அக்ரிமெண்ட் பண்ணி இன்னைக்கு சூரத்தில் வந்து நமக்காக ஒர்க் பண்ணுற ஆள் வரைக்கும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு இவர். சாரி பிஸ்னஸில் என்னென்னலாம் பண்ணீங்க, எப்படிலாம் போய் ரிசர்ச் பண்ணீங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாச்சு. பட் ஹாஸ்டல் ஓனர் டு சாரி பிஸ்னஸ், இது எப்படி உங்களுக்கு வந்து ஐடியாவா? இல்லை, நான் வந்து நிறைய சாரி ரொம்ப லைக் பண்ணி கட்டுவேன். அப்போ ப்ளவுஸ் டிஃப்ரெண்ட்டாக போடணும்னு ஆசைப்படுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்லரி போடணும்னு ஆசைப்படுவேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கேட்டாங்க, நீங்கள் கட்டியிருக்க சாரி எவ்வளோக்கா, அது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்லாம் நம்மளை இந்த சும்மா இருக்கீங்கள உசுப்பேற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணாங்க. பட் ஓகே, அதுவே ஒரு பேஷனாக எடுத்து பண்ணனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன். தீபாவளி அன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ண அந்த ஒரு சாரி மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1000 கடந்து நான் போட்டேன். இப்போ வரைக்கும் என்கொயரி வந்துட்டே இருக்கும். அது ரீஸ்டாக் எடுக்க முடியுமா அந்த அளவுக்கு வந்துட்டே இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் போட்டது ஒரு 100 சாரி தான் போட்டுட்டு வந்தேன். போட்டுட்டு வந்துட்டு ஒரு பரிசு கொடுத்தேன். நான் ஒரு டாலர் செயின், தாமரை பூ வச்ச மாதிரி ஒரு டாலர் செயின் பரிசு கொடுத்தேன். கிட்டத்தட்ட அது 1000 பீஸ் கடந்துச்சு. அந்த ஒரு சாரியை மறக்கவே முடியாது. அதை இன்னும் நான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். நான் என்னோட சாரி பிசினஸ்க்கான அந்த அடிக்கல்லே அந்த ஒரு சாரி தான். மக்கள் வந்து ஒரு இப்போ இந்த சாரியை நம்ம சொல்றோம், இது உங்களுக்கு நான் வந்து ஒரு 550க்கு கொடுக்குறேன். ஆனா இதே வந்து நம்ம ஒரு பெரிய கடையில போயிட்டு 1200, இது அங்க அவ்வளோ இருந்துச்சு, இதை ஏன் இங்க இவ்வளோ கொடுக்குறாங்க, இது ஒருவேளை ரொம்ப பழசா இருக்குமோ, குவாலிட்டி கம்மியா இருக்குமோ, அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இதோட ரேட்டே உங்களுக்கு அவ்வளோதாம்மா, இது அவ்வளோ லாபம்தான் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னா கூட சில பேர் சிலரை நம்புறதில்லை. அப்படி இந்த இன்ஸ்டாகிராம்லயே நிறைய பேர் வருத்தத்தோடயே இருக்காங்க. நடந்துட்டு தான் இருக்கு. இதுலயும் சில பேர் நெகட்டிவாவும் நமக்கு பண்றவங்களும் இருக்காங்க. ஒரு சாரி வாங்குறாங்க இன்னைக்கு, அந்த சாரியை வாங்கிட்டு அதை நான் வீடியோ எடுத்துக்கிட்டே அவங்க பேக்கிங் போட்டுறதை அனுப்புறேன். ரிட்டன் அவங்க வந்து எனக்கு 3 நாள்ல ரிட்டன் போட்டாங்க அந்த சாரியை வாங்கிட்டு உள்ள வந்து ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு ஒரே டாரா கிழிச்சிட்டு அதே சாரி எனக்கு அனுப்புனாங்க. உங்க சாரி டேமேஜ்டு, இதை நான் உங்களுக்காக வீடியோ போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா போடுங்க. இது பண்ணது இன்னொரு இன்ஃப்ளூயன்சர் மாதிரியான. எவ்வளவு ஃபாலோவர்ஸ்ல இருக்க கூடியவங்க அவங்க? 200 அந்த மாதிரி இருக்கவங்க. ஒரு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ்ல இருக்கவங்க வாங்கிட்டு உங்களுக்காக நான் வீடியோ போடுவேன், தாராளமா போடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்ஸ்டாகிராமில் இருக்க நீங்கள் ஒவ்வொருத்தருட்டையும் கேட்டிங்கன்னு வைங்களேன், சில பேருக்கு வந்து சின்ன நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பெரிய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல போய் கேட்டோமா அவங்களுக்கு சாரீஸ் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா நாங்கள் 1000 பீஸ் உங்ககிட்ட போடுறோம் இல்லையா, அதெல்லாம் நிறுத்திடுவேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன எங்களுக்கு நிறுத்துறது, நாங்களே ஒரு ஃபேக்ட்ரி எடுத்து ரன் பண்ணுறோம். எந்த விஷயம் உங்களுக்கு வந்து இதுவாக இருந்துச்சு, நம்மளும் ஆரம்பிக்கலாம், நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு? மக்கள் மேலே நம்பிக்கை இருந்தது. என்னை நம்புவாங்கன்னு நான் நம்பியிருக்காங்க. இதுல என்ன பிடிக்காதவங்களும் இருப்பாங்க, எனக்குன்னு கமெண்ட் போடுறவங்களும் இருப்பாங்க. எவ்வளவோ மெசேஜ்ல ஹர்ட் பண்ணிருக்காங்க. மூஞ்சிக்கு எதுக்கு இந்த ட்ரெஸ், நான் வந்து ஒரு ஜென் மாதிரி இருக்கேன்னு சொல்றேன். ஓகே, நான் அப்போ வந்து நீ எனக்காக நிறுத்தி கமெண்ட் போடுற வரைக்கும் எழுதுற வரைக்கும் உனக்கு எவ்வளோ பொறுமையா என்னைய பத்தி எழுதுற, நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், என்னை பத்தி எழுதுறவங்கள ரொம்ப ரசிக்கிறேன். அவங்க அந்த கமெண்ட் போட தான் கண்டிப்பா இந்த பிஸ்னஸ் நம்ம பாதியிலே விட்டுடக்கூடாது, ஏதாவது ஒன்று சாதிக்கணும். இந்த 3 மந்த்ல இவ்வளோ பேர் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு இன்னைக்கு நம்மளால பேக்கிங் போட முடியாத அளவுக்கு நம்ம போட்டுட்டு ரிப்ளை பண்ண முடியலன்னு கமெண்ட்ல வந்து திட்டுறாங்க, உங்களுக்கு ஃபோன்ல ரிப்ளை பண்ண முடியல அப்படின்ற. அப்போ ஒரு 100 கமெண்ட் வந்து ஒரு நிமிஷத்துல நமக்கு வருது. அப்ப நம்ம ரிப்ளை பண்ண முடியலன்னு அவங்களுக்கே தெரியுது. அப்ப எவ்வளோ பேர் நமக்கு மெசேஜ் பண்றாங்க. அப்ப நமக்கு இந்த பிசினஸ்க்குள்ள அவ்வளோ ஒர்க் இருந்துகிட்டே இருக்கு. இந்த ஒரு வீடியோல இந்த கமெண்ட் பார்த்துட்டு அதை பத்தி நினைச்சிட்டு இருந்தா இந்த ஒர்க்கை யார் பார்ப்பாங்க? இந்த சாரி இல்ல, எல்லா சாரி கட்டினாலும் நான் ராணி, என்ன நான் யுவராணி. இஷ்டம் இருந்தா பாருங்க, பிடிக்கலன்னா விட்டுடுங்க. ஆரம்பத்துல உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுல, எந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா, நீ எப்ப சமூக சேவை தானே செஞ்சுட்டு இருந்த, இப்ப என்ன துணி விற்க போயிட்டேன். சமூக சேவை செய்யறதுக்கும் பணம் அப்படின்னு ஒண்ணு வேணவே வேணாவா? இந்த பணம் இல்லைன்னா ஏதாவது பண்ண முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாரு, ஒரு ஃபாரின் கம்பெனில ஒர்க் பண்றாரு, அவருக்கு சேலரி, என்னோட விவசாய தொழில் இருக்கு,
என்கிட்ட எல்லாமே இருக்கு, அதுல இருந்து நான் எடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிசினஸ் பண்ணும் போது அதுல இன்னும் நான் யாருக்கு உதவி செய்ய முடியும்னு நினைச்சுதானே நான் செய்ய முடியும். தொழில்ன்றது வேற, சமூக சேவைன்றது வேற. அந்த தொழில் செஞ்சாதான் நம்ம இந்த சேவைக்கு கொடுக்க முடியும். அதை நான் உணர்ந்து செய்யறேன். பேசுறவங்க பேசிட்டு என்னென்னலாம் சொல்றாங்க அவங்கள? புருஷன் இருந்தாலும் புருஷன் இல்லைனாலும் பெண்களை பத்தி சொல்லக்கூடிய தப்பான சொல்களையோ செயல்களையோ இந்த சமூகம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அது ஆணா இருந்தாலும் கமெண்ட் போடுறீங்க, பெண்ணா இருந்தாலும் நீங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க, நாங்களும் அதை கேட்டுட்டே தான் இருப்போம். அதுக்காக கமெண்ட்லாம் ஆஃப் பண்ண மாட்டோம். அது இல்லாம இந்த உருவ கேலி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? இருக்கதான் செய்யும். திருநங்கை அம்மா மீரா இருக்காங்க, மீரா அம்மா கூட, மீரா அம்மாவையும் என்னையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ அம்மாக்கு நான் கால் பண்ணி சொல்லுவேன், மீராம்மா இந்த மாதிரி ஒரு இதை கமெண்ட் போட்டுட்டே இருக்காங்கம்மா தொடர்ந்து. அதுக்கெல்லாம் நீ இது பண்ணாத சாமி, எங்களை சொல்லாத சாமி, உன்னை சொன்ன என்ன, உன் கூட கணவர் இருக்காரு, குழந்தைகள் இருக்காங்க, நீ என் மகா மாதிரி அப்படியே அம்மா அடிக்கடி என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை. அம்மாவோட என்னை அதிகமாக நேசிக்கிறது என்னோட மாமியார் தான். அவங்க தான் என்னோட அடுத்த அம்மா. அந்த மாதிரி நம்ம ஃபேமிலி நம்ம கூட சப்போர்ட்டுக்கு இருக்கும்போது, இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் எங்கள் மாமி கால் பண்ணிகிட்டே இருப்பான் மாமியார், நீ என்ன சாப்பிட்டியா, சாப்பிடாம செஞ்சுட்டு இருக்கியா, சாப்பிட்டுட்டு செய்யு, அதுவே உனக்கு இது பண்ணி உடம்பு வீணாக, இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு நம்ம ஃபேமிலி இருக்குது. நேற்று ஒரு நாளில் மட்டும் 100 பேர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அந்த ஒர்க்கர்ஸ்க்காக வாங்க வந்தது நமக்கு. அவர் வந்து என்ன சொன்னார், ஒர்க்கர்ஸ்க்கு வாங்க வரவங்க என்ன சொல்லுவாங்க, இருக்கிறதுலேயே கம்மி ப்ரைஸாக கொடுமா சொல்லுவார், இருக்கிறதுலேயே காஸ்ட்லி சாரியாக கொடுமா அப்படின்னு சொன்னார். ஒரு கொஞ்ச நேரத்தில் நான் காமிச்சதுலேயே ஒரு நாளையில் இவ்வளோ சேல். இதே பூந்தமல்லியில எவ்வளவோ பெரிய பெரிய கடைலாம் இருக்கு, அங்கெல்லாம் போய் அவர் வாங்கியிருக்கலாமே. நேற்றுலாம் சாப்பிட கூட டைம் இல்லை, வந்துட்டே இருந்தாங்க. எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க இந்த அட்ரஸ்லாம், அக்கா எப்படிங்கக்கா கண்டுபிடிச்சிங்கன்னு. இங்கே நின்று நீ வீடியோ போடுவல்லமா, பின்னாடி ஒரு சினிமா தேட்டர் இருந்தது, அதை வச்சு சர்ச் பண்ணி வந்தோம், கல்யாண மண்டபம் இருந்துச்சு, அதை வச்சு சர்ச் பண்ணி வந்துட்டோமா, வாசல்ல நின்று வந்து அப்படியே எட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி நேற்று என்னது ஒரு எக்ஸ்போ மாதிரி நடந்தது. முன்னாடி வந்து வெளியில இருந்து வாங்கி சேல் பண்ணேன். அப்போ வந்து கிளாத் நல்லா இல்லைன்னு எனக்கு ஒரு 2 பேர் ரிட்டர்ன் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அவங்க கிட்ட வாய்ஸ் மெசேஜ் போட்டேன், அக்கா உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இல்லைம்மா இது நீங்கள் எப்படி வாங்கினீங்க, இல்லை நான் இதில் புக் பண்ணி தான் வாங்கினேன், இனிமேல் நீ எங்கே வாங்கினாலும் தொட்டு பார்த்து நேரில் போய் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இப்போ நான் நேரில் போய் பார்த்து தான் ஒவ்வொரு கிளாத்தையும் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்றதுல நல்லா தெளிவாக இருக்கேன். நம்ம பிராண்டையும் அப்படி தான் கொண்டு போகணும்னு தெளிவாக இருக்கு. சூப்பர், நல்ல விஷயம். ஒரு சாரிக்கு உங்களுக்கு லாபம்ன்றது எவ்வளோ வருது? மேக்ஸிமம் ஒரு 100. அதில் ஜிஎஸ்டி 5%. நமக்கு பார்சல் இங்கே நம்ம கை கிடைக்கிறதுக்கு நமக்கு ஜிஎஸ்டி, அங்கே டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறமா நான் சில சாரிக்கு 100 வைக்கும் போது 50 ரூபாய் கொரியர் சார்ஜ் கேட்பேன். அதுக்கே எனக்கு ஒரு இதுவாக இருக்கும், ஹர்ட்டிங்காக இருக்கும். ஐயோ 50 ரூபா, இந்த சாரியோட ரேட் இவ்வளோ தானே சொன்னோம், 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குது. அப்புறமா இங்கே இருக்கீங்களா, அவங்க கடைக்கு போய் வாங்கினாலும் செலவாகுமா, இது அவங்க வீட்டுக்கே போயிடுமா. நான் சில பேர் நேரில் வந்து இங்கே சொன்னாங்க, கொரியர் சார்ஜ் கூட நிறைய வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த தவிர நானும் செய்யலை. தமிழ்நாடு ஃபுல்லாக 50, சென்னை ஃபுல்லாக 40. இப்போ ஸ்ரீலங்கா போட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் கொஞ்சம் வெளிநாடுகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது இல்லாமல் ஹாஸ்டல் வேற, மேலே கீழே வேற புட்டிக்கு, இன்னும் வசதியாக போயிடும். என்னோட ஹாஸ்டல் கேர்ள்ஸ் இன்னொரு பலம், எனக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. காலையில் வந்தோடனே அக்கா செம்மக்கா, இது இந்த மாதிரியே போடுக்கா, இப்படி பண்ணுக்கா, அப்படி பண்ணுக்கான்னு என்னோட ஹாஸ்டல் கேர்ள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட சாரீ பார்த்து அவங்க தான் ரிவ்யூ கொடுப்பாங்க. எல்லாம் டீனேஜும் இருக்காங்க, எனக்கு வந்து ஏஜ்டு பீப்புளும் இங்கே இருக்காங்க. 45 வயசு, 50 வயசு, உங்களுக்கு காலேஜ் போகிற பொண்ணுங்க 20 வயசுலேருந்து எல்லா ஏஜ்டு பீப்புளும் இருக்கும் போது ஒவ்வொருத்தரோட டேஸ்ட்டும் எனக்கு ஒவ்வொரு சாரீ கட்டும் போதும் தெரிஞ்சிடும். சரி, கடைக்காரங்க பெரிய கடை வச்சிருக்கிறவங்க இவ்வளோ விற்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. வேற யாராச்சும் பார்த்துருப்பீங்களே 950, 1000 above. சில பொட்டிக்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 600, 500க்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா சாரியே கிடைக்காது. எல்லாமே 2000, 2500. அவங்க பேசும்போதே சொல்லுவாங்க, இது வெரி ராயல், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு நடுத்தர மக்கள், நடந்து வேலைக்கு போகிறவங்க, இவங்க கட்டிட்டு போகிறது இந்த மாதிரி கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும், நம்ம வேலைக்கு போகும்போது நமக்கு தடுக்காது, நல்லா நடக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம். அவங்க ராயலாக இருக்கிற அவங்களுக்கு வந்து சும்மா அது கொஞ்ச நேரம் கட்டிட்டு இருந்துட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்களா கட்டிட்டு வந்து அவுத்து வச்சிடலாம். பட் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கட்டி, ஒரு எக்ஸ்போர்ட்க்கு ஒர்க் போகிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக அதை கட்டி தானே ஆகணும், அந்த மாதிரி இருக்கும்னு நம்ம
நிறைய உதவிகளும் செய்றீங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆமா. இப்போ கரண்டா ஏதாச்சும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பொங்கல் சேலுக்கு வந்த பைசாவை எடுத்து நம்ம அந்த தாய் தந்தையரை ரோட்ல விட்டுருக்காங்களா, அவங்க நிறைய பேர் தனியா வாழ்றாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு தேவையான அரிசி, மளிகை பொருட்கள், அவங்களுக்கு தேவையான அந்த பொங்கலுக்கு போடக்கூடிய ட்ரெஸ் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம தனித்தனியாக வாங்கி கொடுக்க போறோம் 100 பேருக்கு. மேலும் இந்த நீங்க ஹெல்ப் பண்ற விதமும் ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயங்களும் நிறைய ஆகணும். எங்க சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கிறோம். எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்களும் செய்வோம், பார்க்குறவங்களும் செய்வாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். நிறைய பேர் செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் செய்யுங்க, நம்மளும் இணைஞ்சு அதை செய்வோம். தேங்க்யூ. நன்றி. சென்னையில 2 ஆறு ஈசி ஆறு ஓஎம்ஆரையும் இணைக்க போறது தையூர்ல இருக்கிற அபிஸ் அக்னி என்க்ளேவ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.